மில்லினியம் ஆண்டு வரைக்கும் நான் பேச ஆரம்பித்து ஏறத்தாழ ஒரு 15-20 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா எனக்கு வெளிநாடு போகிற வாய்ப்பு இல்லை. அதுக்குள்ளே என்கிட்ட பேசுகிற எல்லோரும் வெளிநாடு போயிட்டு வந்துட்டாங்க. நான், டைரக்டர் ஆர்வி உதயகுமார், வினு சக்கரவர்த்தி, அதில் இவர் குமரிமுத்து வந்திருந்தார் நினைக்கிறேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு கிடைச்ச வரவேற்பு எனக்கு கிடைக்கல. எனக்கு ஃபோன் அடித்து, நாங்கள் ஒரு காளியம்மன் கோயிலில் ஒத்துக்கிட்டோம், ஆனால் நாங்கள் சிங்கப்பூர் போயிட்டுருக்கனால நீங்கள் போயிட்டு வந்துட முடியுமா, எங்களுக்கு தர்ற பணத்தை உங்களுக்கு நான் தர சொல்கிறேன்னு. எனக்கு அன்றைக்கி வந்த கோபம், ஏன்னா நாளைக்கு இலக்கிய மன்றம் நீ பேசுகிற அப்படின்னு போயிட்டார். அப்படி தான் எங்கள் வீட்டில் எல்லாமே நடக்கும். எங்களை ஜவுளி எடுக்க கூட்டிகிட்டு போகிறப்ப ஜவுளி கடைக்குள்ள கூட்டிட்டு போய் என்ன வேணாலும் எடுத்துக்கோ, அந்த மஞ்சள் சட்டை எடுத்துக்கோ அப்படிம்பார். அப்போ அதுதான் எடுக்கணும்னு அர்த்தம். நான் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் படிக்கிறப்ப ஆழவட்டத்தப்போ படைப்பரங்கம்னு ஒரு பகுதி இருக்கும். அதில் தான் நான் முதல்ல போய் அந்த ஆத்தோரத்தில் முடி வெட்டிக்கிட்டு இருந்த நான் இந்த இதில் தலையில் போய் போய் முடி வெட்டிக்கிட்டு இருந்தேன். நான் முதல்ல ஒரு பெரிய பியூட்டி பார்லரில் போய் வெட்ட போகிறப்ப எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை டிஸ்கோங்கிற பேரில் எழுதிட்டேன். என்னுடைய திருமண அனுபவங்கிற போது இப்போ கூட அதை பற்றி தான் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் அப்போ கல்லூரியில் படிக்கிறப்ப நாடகம் போடுற பழக்கம். அப்போ நானே எழுதி நானே டைரக்ட் பண்ணி நானே நடிப்பேன். நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நடிப்பாங்க. பக்கத்து ஊர்களையும் போய் நடிப்போம். அதில் வருமானமெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு இதெல்லாம் திறமை இருக்குங்கிறத காட்டுறது தான். இப்போ நான் மாலையில் நான் வந்து நாடகத்துக்கான இதை சும்மா பேண்ட் ஷர்ட்டை எடுத்துக்கிட்டு அடுத்த ரயில் ஏறி அம்மைநாயக்கனூர் கொடரோடு பக்கத்தில் போய் சேரணும். எங்கள் வீட்டை நோக்கி வர்றேன். எங்கள் வீட்டு நிறைய ஆளாக இருந்தாங்க. எனக்கு பயம், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு பண்ண முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தால், எங்கள் அப்பா உனக்கு பொண்ணு பார்த்தாச்சுரா, கல்யாணம் ஏற்பாடு பண்ணியாச்சு, எப்பா நான் இந்த நாடகத்தில் நடிக்க ட்ரெஸ் எடுக்க வந்தேனப்பா அப்படின்னு. அதை எடுத்துக்கோ, அதை பற்றி ஒன்றும் இல்லை, இப்போ இல்லை, கொஞ்சம் நீ பார்த்துக்குருவோம். இந்த மாமா அவங்க அத்தை நம்ம போய் ஒரு நாளைக்கு பொண்ணு பார்த்துட்டு வரோம். ஓ அப்படின்ட்டார். அங்கே நான் வண்டிக்கு வரலன்னு சொல்லி அங்கே அவங்க கடுப்பில் கத்திக்கிட்டு இருக்காங்க உட்காந்து ஒரு 20 பேர். இப்போ இறங்கணுன்னே பாஞ்சிட்டாங்க. எப்படி நீ இவ்வளோ தாமதமாக ஆரம்பிச்சு, 2 நாடகம் போட்டால் பெரிய ஆளா நீ, இளைய எனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்கடான்னு இல்லை. அதோடு எல்லோரும் அப்படியே அமைதியாக துக்கம் கொண்டாடுற மாதிரி இப்படி ஆகிப்போச்சேங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் என்னுடைய தந்தையாரோட போய் நான் அவங்கள பார்த்து நிச்சயதார்த்தம் எங்கள் அப்பா இருந்து பண்ணார். என்ன ஒரு வருத்தமானதுன்னா, என்னுடைய திருமணத்தின் போது எங்கள் அப்பா இல்லை. ஆனாலும் கூட அவர் பார்த்த பொண்ணைத்தான் நான் திருமணம் பண்ணியிருக்கேன். இப்போ 42 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2 பேரன் 2 பேத்தி இருக்காங்க. இப்போ என்னுடைய முதல் மேடை பேச்சுங்கிற போது எல்லாருமே நினைப்பீங்க நான் ஒரு அபாரமான பேச்சாளன்னா, பார்ன் ஸ்பீக்கர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் 8வது படிக்கிறப்ப எங்கள் அப்பா ஸ்கூலில், அவர் அதே ஸ்கூலில் தான் வாத்தியார். அவர் நாளைக்கு இலக்கிய மன்றம் நீ பேசுகிற அப்படின்னு போயிட்டார். அப்படி தான் எங்கள் வீட்டில் எல்லாமே நடக்கும். எங்களை ஜவுளி எடுக்க கூட்டிகிட்டு போகிறப்ப ஜவுளி கடைக்குள்ள கூட்டிட்டு போய் என்ன வேணாலும் எடுத்துக்கோ, அந்த மஞ்சள் சட்டை எடுத்துக்கோ அப்படிம்பார். அப்போ அதுதான் எடுக்கணும்னு அர்த்தம். இப்போ நாளைக்கு பேசணும். நான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் என்னென்னமோ தயார் பண்ணி எழுதி வச்சு, மேடையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. டேபிளை தூக்கி போட்டு அதில் ஏற்றி விட்டு நான் மேடை ஏறி அப்படி நின்ன உடனே கிட்டுன்னு அடுங்கி மேடையும் சேர்ந்து ஆடி, உங்களிடையே பேச வந்திருக்கிற நான் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் மறந்து போச்சுன்னா மறந்தே போச்சு. நான் சொல்லிகிட்டே இருக்கேன். லாலா லஜபதி ராய் பேர், லார்ட் மவுண்ட் பேட்டன் பிரபு பேரெலாம் ஞாபகம் வருது. நான் சொல்ல கீழே இருக்கு உயின்னு கத்தி இறக்கடா குன்றுவோன்ட்டாங்க. இறங்கி வந்து அப்பாட்ட பேசலை, அம்மாட்ட பேசலை, யார்கிட்டையும் பேசலை. சென்மத்துக்கு மேடை பக்கம் தலை வச்சு படக்கூடாதுன்னு நினச்சி ஒரு வாரம் யார் மூஞ்சிலும் முழிக்காமல் கோஎஜுகேஷன் வகுப்பு வர ரொம்ப கவலைப்பட்டு தெரிஞ்சு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தேன். எது வரலையோ அதை விடக்கூடாது, ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு. அது அப்புறம் எப்போ ஜெயிச்சேன்னா, பின்னாடி ஒரு தடவை நான்
வெளிநாடு போனப்போ ஜெயிச்சேன், அதையும் சொல்கிறேன். நான் தமிழ்நாடு அதே போல் மற்ற இடங்கள் முழுவதுமே போய் பேசியிருக்கிறேன் பட்டிமன்றங்களில். தொலைக்காட்சிக்கு போன பிறகு சில வெளியூர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் போயிருக்கிறேன். ஆனால் வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. மில்லினியம் ஆண்டு வரைக்கும் நான் பேச ஆரம்பித்து ஏறத்தாழ ஒரு 15-20 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா எனக்கு வெளிநாடு போகிற வாய்ப்பு இல்லை. அதுக்குள்ளே என்கிட்ட பேசுகிற எல்லோரும் வெளிநாடு போயிட்டு வந்துட்டாங்க. என்கிட்ட பேசுகிற எல்லா ஆளும் வெளிநாடு போயிட்டு வந்து அப்படியாக்கு இப்படியாக்குன்னு அதிலெல்லாம் ஒரு ஆள் கடுப்பேற்றுற மாதிரி எனக்கு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அந்த ஆள் எனக்கு ஃபோன் அடித்து, நாங்கள் ஒரு காளியம்மன் கோயிலில் ஒத்துக்கிட்டோம், ஆனால் நாங்கள் சிங்கப்பூர் போயிட்டுருக்கனால நீங்கள் போயிட்டு வந்துட முடியுமா? எங்களுக்கு தர்ற பணத்தை உங்களுக்கு நான் தர சொல்கிறேன்னு. எனக்கு அன்றைக்கி வந்த கோபம், எனக்கு உடம்பு சரியில்லை வை அப்படின்ட்டு போயிட்டேன். அதாவது அவன் என்னைய, ஆனால் இன்றைக்கி அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், அது வேறு விஷயம். நான் வந்தாலும் போனாலும் கூட இப்போ நான் முதல்ல எனக்கு வெளிநாடு போகிற வாய்ப்பு கிடச்சிது மலேசியாவுக்கு தான் நான் போகிறேன். அப்போ நான் முதல்ல செஞ்சது என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு போனேன். எதுக்காகன்னா, அவர் தான் முதல்ல கடல் தாண்டிய கதாநாயகன். நான் அந்த தலைப்பில் கூட ஒரு பேசி புத்தகம் போட்டிருப்பேன். ஏவிஎம்காக கம்மன் கழகத்துக்காக பேசியிருப்பேன். இவர் தான் முதல்ல கடலை தாண்டி போகிறாரு. அதனால் அவருக்கு ஒரு வடமாலை சாத்துறதை வேண்டிக்கிட்டு நான் முதல்ல பயணப்பட்டது அங்கே மலேசியாவுக்கு போய், அது 25,000 பேர் கொண்ட ஒரு அரங்கம். இன்றைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த அரங்கம் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமான அரங்கம். நான், டைரக்டர் ஆர்வி உதயகுமார், வினு சக்கரவர்த்தி, அதில் இவர் குமரிமுத்து வந்திருந்தார் நினைக்கிறேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு கிடைச்ச வரவேற்பு எனக்கு கிடைக்கல. அதாவது ஆர்வி உதயகுமாருக்கு டைரக்டர் இல்லையா, இவர் வினு சக்கரவர்த்தி வில்லன் கம் நடிகர் இல்லையா, குமரிமுத்து காமெடியன் இல்லையா, என்ன அப்போ யாருக்கும் தெரியலை. தொலைக்காட்சி அதிக தூரத்துக்கு ரீச் இல்லை, மற்றதெல்லாம் அப்படி இருக்குது. அப்புறம் நான் வரிசையாக தம்பி நீங்கள் பேசிடுங்க, ஏன்னா நீங்கள் சின்ன பையன் பேசிட்டிங்கன்னா நல்லது அப்படின்னு வினு சக்கரவர்த்தி சொல்கிறாரு. முதல்ல ஆர்வி உதயகுமார் பேசிட்டார், அப்புறம் குமரிமுத்து பேசிட்டார். இப்போ அவர்கிட்ட கேட்டப்போ, தம்பி பேசிட்டோம், பையன் பேசிட்டோம், நான் சின்ன பையனாக இருக்கார் பேசிட்டோம் அப்படின்னாவில். சரின்ட்டு நான் போய் என்ன பண்ணேன்னா, தமிழருடைய பண்பாடும் நாகரிகங்கிற ஒரு விஷயத்த நகைச்சுவையோடு ஒரு மணி நேரம் அந்த அரங்கமே அதிர்ற அளவுக்கு பேசினேன். கெட்டுச்சுடா குடி அப்படின்னாப்புல யார், வினு சக்கரவர்த்தி. தெரியாதனமாக இப்படி அனுப்பிவிட்டப்படா அப்படின்னு சொல்லி, உனக்கு வேணுமையா அப்படின்னாரு இவர் உதயகுமார். அப்புறம் அந்த அந்த நாட்டு வழக்கப்படி அந்த 25,000 பேர் எந்திரிச்சு நின்று கைதட்டினாங்க பாருங்கள். அது எனக்கு கிடைத்த நான் பெரிய வரவேற்பாக நான் கருதுகிறேன். அதுதான் என்னுடைய முதல் வெளிநாட்டு அனுபவம் மலேசியா. அதுக்கு பிறகு இது வரைக்கும் நான் 10 தடவை 15 தடவை போயிருப்பேன். இன்னும் சொல்லப்போனால் 10 மலை முருகன் கோயில் அங்கே இருக்கிறதுல 10 கேவ்ஸ், அதனோட தைப்பூச திருவிழாவுக்கு பல்லாண்டு காலமாக நான் சென்று வருவதற்கு அதனுடைய இயக்குனர் டாக்டர் ராஜாமணி அவர்கள், அவர் இருந்த வரைக்கும் நான் போய் அந்த நேரலை நிகழ்ச்சியில் நான் பங்கு பெற்றுக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு இன்றைக்கு வரைக்கும் நினைவில் இருக்குது. முதல்ல போனது அதுதான். அதுக்கு பிறகு சிங்கப்பூர், துபாய், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லண்டன், ஜப்பான் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்திருக்கேன். முதல்ல எங்கள் வீட்டில் சைக்கிள், எங்கள் அப்பா சைக்கிள் ஓட்ட தெரியாது, அதனால் அவர் நடந்து தான் போவார். எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க சொல்கிறேன் எங்கள் அப்பாட்ட. எதுக்குடா வேண்டாம்டா அப்படின்ட்டுறாரு. முதல்ல உனக்கு ஓட்ட தெரியுமாடான்னு கேட்டார். இல்லை தெரியாதுன்னு. அப்போ ஒன்று செய்யி, வாடகை வண்டி எடுத்து ஓட்டி பழகி உடச்சிரு, அதில் பழகி உடச்சிக்கிட்டேன்னா அப்புறம் உனக்கு புது ஒரு வண்டி வாங்கி தரேன். நான் உடனே புது வண்டி தான் வாங்கி கொடுத்துருவாருன்னு நினச்சேன். அப்போவும் அவர் ஏதோ ஒரு செகண்ட் ஹேண்ட் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் ராலே சைக்கிள் அந்த காலத்தில் அது ரொம்ப ஃபேமஸ். அந்த சைக்கிள் என்கிட்ட இருந்தது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அரிய நண்பர்களில் அந்த சைக்கிள் ஒன்று. நான் விவசாயத்துக்கு எங்களுக்கு சோழவந்தான்லேருந்து ஒரு 4 ஏக்கர் 4 ஊர் தள்ளி நிலம் இருந்தது. அங்கே ஒரு 1.5 ஏக்கர் நிலம் இருந்தது. சோழவந்தானில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு 1.5 ஏக்கர் நிலம் இருந்தது. இந்த நிலத்துக்கான ட்ரிப் அடிக்கிறதுக்கு, உரமுடை கொண்டு போகிறதுக்கு, எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமாக அந்த சைக்கிள் தான் எனக்கு கூட இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே
இந்த ஒரு சைக்கிளை வச்சுக்கிட்டு வாடாக்கிற சைக்கிள்காரங்கிட்டலாம் போய் பக்கத்தில் சினிமாவுக்கு போகிறோம், அதுக்கு இந்த என்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்குது, இதில் 3 பேர் போயிடுவோம், இன்னும் ஒரு 2 பேருக்கு மாத்திரம் ஒரு சைக்கிள் கொடுத்தீங்கன்னா பாத்திரக்கூடாதா பிச்சிடக்கூடாதா அப்படி இப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் வாடிப்பட்டி, ஐயங்கோட்டை, சுற்றுக்கு சுற்றி எந்தெந்த ஊரில் இருக்கோ அத்தனை ஊர்லேயும் என்னென்ன படம் இருக்கோ அம்புட்டோம். அதுவும் அந்த சைக்கிள் கொடுக்குறப்ப 100 கண்டிஷன் போட்டு கொடுப்பாங்க. டேய் அந்த ஆலமரத்தை திரும்பி பார்த்துறாதடா, அங்கேருந்து தான் தூக்கு போட்டு செத்தான் அவன்ட்டு. ஒரு கிணத்துல ஒரு பொம்பளை உட்காந்துருக்கும். அது என்னென்னா போகிற வர வேண்டிய தண்ணி ஏக்கும். ஏன்னா அது தண்ணி கிடைக்காம செத்து போன பொம்பளை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கரெக்டாக அங்கன வந்து பஞ்சராகி போயிடும். அது வேறு இருக்கும். அதெல்லாம் தாண்டி அந்த சைக்கிள் ஓட்டி அதை திரும்ப கொடுக்கறதுக்கு கூட எனக்கு வர இதாக இருந்தது இங்கே வந்த பிறகு. அதை என்னுடைய அக்கா பையனுக்கு நான் கொடுத்துட்டு அப்புறம் இங்கே வந்து என் பிள்ளைகளுக்கு சைக்கிள் வாங்கினேன். முதல் கார் வாங்கினதுங்கிறது 2013 நான் அதாவது ஓய்வு பெறுறதுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இனி கட்டாயம் தேவைதாங்கிற ஒரு நிலைமை வந்தப்போ வாங்கினேன். இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒரு ஏழைக்கேற்ற இனோவா மாதிரி அது வச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் எழுத்தாளன் ஆகணுங்கிற எண்ணம் இருந்ததா அப்படின்னா, ரொம்ப பேருக்கு தெரியாத விஷயம் சொல்கிறேன். நான் கையெழுத்து பத்திரிக்கை நடத்தியிருக்கேன் அந்த காலத்தில். கலையோசை அப்படின்னு அந்த பத்திரிக்கைக்கு பேர். கையிலேயே எழுதி படம் வரைஞ்சி கவிதை எழுதி ஸ்டாப்லர் பின் போட்டு காப்பி எடுத்து 4 வீட்டுக்கு கொடுத்து அவங்க படித்து பின்னாடி எழுதி இதில் மர்மக்கதை, வரலாற்று கதை, சரித்திர கதை, கவிதை, கட்டுரை, அப்படி அது கலையோசைன்னு அதுக்கு பேர் வச்சுருப்போம். அப்புறம் அதில் நிறையா எழுதுவேன். அப்போல்லாம் பத்திரிக்கைக்கு எழுதுனா போட மாட்டாங்க. ஆனால் சாவி இதழில் மாலன் அவர்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய மாலன் அவர்களுக்கு அவருக்காக ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து கொடுத்தாங்க, திசைகள்னு அந்த பத்திரிக்கை. அந்த திசைகள் பத்திரிக்கையில் முதல் முயற்சியாக என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கையெழுத்து பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டணுங்கிறதுக்காக உங்கள் பத்திரிகைகளை அனுப்புங்கன்னாங்க. அதில் என்னுடைய பத்திரிக்கையும் வரவேற்கப்பட்டு எனக்கு மாலன் ஒரு கடிதமும் எழுதினார். நீங்கள் எழுத்துலகுக்கு வரலாம், இதை நான் முழுவதும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி இருந்தது. அப்புறம் நான் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் படிக்கிறப்போ ஆழவட்டத்தப்போ படைப்பரங்கம்னு ஒரு பகுதி இருக்கும். அதில் தான் நான் முதல்ல போய் அந்த ஆத்தோரத்தில் முடி வெட்டிக்கிட்டு இருந்த நான் இந்த இதில் தலையில் போய் இவர்கிட்ட போய் முடி வெட்டிக்கிட்டு இருந்தேன். நான் முதல்ல ஒரு பெரிய பியூட்டி பார்லரில் போய் வெட்ட போகிறப்ப எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை டிஸ்கோங்கிற பேரில் எழுதியிருப்பேன். அது பயங்கர வரவேற்பாக இருந்தது. அப்புறம் வாரந்தோறும் என்னுடைய கட்டுரைகள் வந்து அந்த கட்டுரைகளை எல்லாம் எல்லோரும் எடுத்து ஆளாளுக்கு அதை அவன் கட்டுரைன்னு போட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் வேறு வழி இல்லாமல் அதை தொகுத்து நான் முதல்ல வாங்க சிரிக்கலான்னு ஒரு புத்தகம் போட்டேன். என் சிம்புதேவன் என்னுடைய மாணவர், அவர் தான் அதுக்கெல்லாம் படம் வரைஞ்சிருப்பார். அப்புறம் நான் வந்து எங்கள் கல்லூரியில் தியாகராசர் கல்லூரியில் செய்தி மடல்ங்கிற அந்த இதழுக்கு ஆசிரியராக 8 ஆண்டு இருந்தேன். அதே போல் எங்கள் மதுரை நகைச்சுவை மன்றத்தினுடைய சிரிப்பு இதழ், அதுக்கு நான் ஆசிரியராக இருந்தேன். இப்போவும் எனக்கு பத்திரிக்கைக்கு எழுதுறது எப்படின்னும், தலைப்பு வைக்கிறது, லே அவுட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த பத்திரிக்கை முடிவு போடுறப்ப அச்சாபீஸில் உட்காந்து அந்த பில்லட்ஸ்ன்னு சொல்லுவோம், எந்தெந்த இடத்துல இடம் இருக்குது, இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படிங்க. அப்போல்லாம் பிளாக்கில் தான் எல்லாம் பண்ணுவாங்க. என்ன பண்ணலாம், உடனே ஒரு கவிதை எழுதி கொடுத்துறது, உடனே ஒரு சிறுகதை, உடனே ஒரு செய்தி, இப்படின்னு அது இத்தனை வேலையும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதில் தொடங்கி இன்றைக்கி நான் ஒரு 30 புத்தகம் எழுதியிருக்கேன்னா, அந்த 30 புத்தகமும் ஒரு நாளில் எழுதுனதில்லை. ஒரே நேரத்தில் குமுதத்தில் எழுதுவேன், கல்கியில் எழுதுவேன், தினமலரில் எழுதுவேன், தினமணியில் எழுதுவேன். இது எல்லாத்தையும் ஒன்றாக்குவேன். என் நண்பர் கமல் சார் அவர்கள்ட்ட சொல்லுவேன். ஒரு தடவை சுஜாதா தலைமை தாங்க கமல் வெளியிட்டு கவிப்பேரர் வைரமுத்து வாங்கிட்டார் என்னுடைய புத்தகங்களை. ஒவ்வொரு வட்டமும் 5 புத்தகம் நான் வெளியிடுவேன். இன்றைக்கி வரைக்கும் அதை நான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போவும் பிரிண்டிங் மீடியாவில் எனக்கு நம்பிக்கை உண்டு, எழுதிக்கிட்டு தான் இருக்கேன்.